வஜ்ரா கேபிகே குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். அதாவது இந்த புது சைட்ல வித்ட்ராவல் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ புது சைட்டு அப்படிங்கிறது நமது கேபிகே பொறுத்த வரைக்கும் கேபிகே பாட் பிஓடி.com கேபிகே பிஓடி.com வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உள்ள லாகின் போயிடுறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கீழே ஹோமு வேலெட்டு ஸ்டேக்கு ரிப்போர்ட்டுன்னு இருக்கு. வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேலெட்டை கிளிக் பண்ணுறீங்க. வேலெட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த ரிவார்டு வேலெட்டு தான் நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ growth வேலெட் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டார்கெட்டை முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது இன்னும் டார்கெட் முடிக்கல. ஸோ அதனால் இது ட்ரான்ஸ்ஃபர் காட்டாது. ஸோ அப்போ நம்ம மேலே இருக்கிறத மட்டும் 50 காயினுக்கு மேலே இருந்தால் வித்ட்ரால் பண்ணலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரிசீவிங் அட்ரஸ் கேட்கும். ரிசீவிங் அட்ரஸ் நம்ம வேலெட் வச்சுருந்தீங்கன்னா வேலெட்டினுடைய கேபிகே ரிசீவிங் அட்ரஸ் எடுங்க. இல்லை டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் போய் சேல் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் உங்களுடைய கேபிகே ரிசீவிங் அட்ரஸ் எடுங்க. நான் வேலெட்டில் எப்படி ரிசீவிங் அட்ரஸ் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா வேலெட் பார்த்தீங்கன்னா காயின் பார்க் வேலெட்டு. காயின் பார்க் வேலெட்டில் ஏன்னா வேலெட்டில் எப்போதுமே வித்ட்ரால் பண்ணிட்டீங்கன்னா என்ன நன்மை அப்படின்னா யாருக்காவது சேல் பண்ணாலும் சேல் பண்ணிக்கலாம். அப்டேட் இருந்தால் அப்டேட் கொடுத்துக்கோங்க. அல்லது ஏற்கனவே அப்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாகவே வேலெட் ஓப்பன் ஆயிரும். வேலெட் ஓப்பன் ஆன பிறகு அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போனாலும் கொண்டு போய்க்கலாம், நம்ம டாப்அப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வேற யாருக்காவது நம்ம நண்பர்கள் உறவுகளுக்கு கொடுத்துட்டு பணமாக்கினாலும் ஆக்கிக்கலாம். ஸோ அப்போ என்ன செய்கிறோம், நேராக வேலெட்டு கொண்டு போகிறது எப்போதுமே சேஃபு. அந்த 12 பாஸ்வேர்டு பத்திரமா எழுதி வச்சிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த வேலெட் ஓப்பன் பண்ணி வைக்கிறது பிரச்சனை இல்லை, 12 பாஸ்வேர்டை பத்திரமா எழுதி வைங்க. எழுதி வச்ச பிறகு இது பாருங்க, இதில் கேபிகேன்னு காட்டுதா, முதல் காயினே கேபிகே தான் காட்டும், ஏன்னா இது கேபிகே வேலெட்டு. ஸோ அந்த கேபிகே தொட்டுட்டீங்க அப்படின்னா அதில் பாருங்க சென்ட் ரிசீவ் இருக்கும், காப்பி இருக்கும். அதில் ரிசீவ் அட்ரஸ் எடுங்க. ரிசீவ் அட்ரஸை காப்பி, கீழே காப்பி இருக்குதுங்களா, அதை காப்பி பண்ணிருங்க. காப்பீடுன்னு வந்துடும். ஸோ காப்பீடுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நேராக நம்ம வித்ட்ரால் சைட்டுக்கு போய் என்டர் டெஸ்டினேஷன் அட்ரஸில் பேஸ்ட் பண்ணுறோம். அந்த அட்ரஸை வித்ட்ரால் எவ்வளோ காயின், இதில் பார்த்தீங்கன்னா 185 காயின் வித்ட்ரால் பண்ணலான்னு போட்டிருக்குது. ஸோ நான் 185ன்னு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு 50 அல்லது 500 200 எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் போட்டுட்டு கீழே வித்ட்ரால் ஃபீ 3 பேரும், மீதி ஃபைனல் அமௌண்ட் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை அமைக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியாக உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வந்துடும். அந்த மெயில் ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 hours to ஒரு 10 hours ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் வேலெட்டில் கிரெடிட் ஆயிரும். இதுதான் சார் மெத்தடு. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.